இனி வீட்ல ஒரு ஆளை வச்சுக்கிட்டே அடுத்து இது ஒரு ஒய்ஃப் தானா இல்ல வேற ஒய்ஃப் அமையுமான்னு கேக்குறீங்க? இல்ல ஐ மீன் ஸோ அங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால இந்த இதே கல்யாண வாழ்க்கை எனக்கு வந்து உறுதியா இருக்குமா இல்ல நீங்க டிவோர்ஸ் பிளான் பண்றீங்களா இல்ல இல்ல எனக்கு தெரியல நான் என்ன பண்ணணும்னு. அதனால தான் சரி அட்லீஸ்ட் லைக் என் ராசியிலேயாவது விட்டுடலாமா, என் ராசியில என்ன எழுதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு இது வந்தேன். வரைக்கும் எப்படின்னு தெரியல. ஆனா இந்த கேள்விக்கு அப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியாதுண்ணா. அதாவது கன்னி வந்து ஓவர் பர்ஃபெக்ஷன். இவங்க வந்து தங்களை ரொம்ப நல்லவங்களாவே சொல்லின்னு இருப்பாங்க. அது இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. புதன் தான் இவங்களுக்கு அதிபதி. இவங்ககிட்ட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எந்த கன்னி ராசியும் தான் செஞ்ச தப்பு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது வந்து எந்த காலத்திலையும் ஒத்துக்காது. இன்னும் இப்படிலாம் பேச வைக்குமா? அதாவது ஆமாங்க சார். அதனால வந்து நீங்கள் யாரை வேணுமா கேளுங்க. கன்னி இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, யாராவது இவங்க கிட்ட ஆமாங்க சொல்லுங்க. சார். தப்பு பண்ணா நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். இவங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்க சொல்லுங்க. இவங்க பர்ஃபெக்ட்டுன்னு வாங்க. இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் எப்படின்னு. ஸோ இவங்க வந்து இப்போ எல்லாமே பேசுறது எப்படின்னா சும்மா அங்கே ஒரு போலிங் போட்டு பார்க்கறது. வீட்டில் சொல்ல முடியாது. அதான் தெரியுது. அதை வந்து இங்கே ஒரு போலிங் போட்டு பார்க்கறது. அதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது. அப்புறமா வந்து வெள்ளை பெட்ஷீட் எடுத்து சுற்றிக்கிறது. திருப்பி வந்து கலாட்டா பண்ணுறது.